சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். ஒரு தரமான சிகிச்சை வழங்குவது மட்டுமல்லாமல் பல நோய்களை பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. நம்ம கொள்கை முடிவாக இருக்குது. அந்த வகையில் போலியோன்ற நோயை நம்ம ஏற்கனவே 14 வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறோம், ஒழிச்சிட்டோம். இந்தியாவில் 4 ஆண்டுகள், தமிழ்நாட்டில் 14 வருஷமாக போலியோ இல்லை. இப்போ அடுத்து வந்து டிபி காச நோயை ஒழிக்கணும்னு நம்ம உறுதி கொண்டிருக்கிறோம். 2025க்குள்ளே காச நோயை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சிடுவோம். அதே போல் தொழுநோயும் வந்து உங்களுக்கு அதுவும் கம்யூனிகபிள் டிசீஸ், ஒரு தொற்று நோய். இந்த தொழுநோயை ஆமாம் இந்த இந்த தொழுநோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து 1983 வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேருக்கு நம்ம செக் பண்ணோம்னா 118 பேருக்கு இருந்துச்சு. இன்றைக்கு படிப்படியாக குறைச்சி 0.46% கொண்டு வந்தோம், 0.4 கொண்டு வந்துட்டோம். வரும் காலத்தில் இதையும் நம்ம நில் பண்ணிடுவோம். தொழுநோய் இல்லாத நிலையை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். அதனால் மகாத்மா காந்தியுடைய இறந்த தினமான இந்த நாளை வந்து நம்ம தொழுநோய் ஒழிப்பு தினமாக நம்ம அனுசரிக்கின்றோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் நோய்களை முற்றிலும் ஒழிக்கிறது, இன்னொரு புறம் விபிடி வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ், எந்தெந்த நோயை தடுப்பூசி மூலமாக தடுக்க முடியுமோ அதை நம்ம வேக்சின் மூலமாக தடுத்துருவோம். தெரியும், ஏற்கனவே வந்து மீசல்ஸ், ருபலா, இப்போ கக்குவான், இப்போ ஜாப்பனீஸ் என்செஃபலிஸ் என்ற மூளைக்காய்ச்சல் போன்றதெல்லாம் நம்ம தடுப்பூசியில் தடுக்க முடியலாம் தொடர்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் எம்ஆர் வேக்சின் கொடுத்தோம். அப்புறம் இப்போ கடைசியில் நிமோனியா நம்ம வேக்சின் போடுறோம். இன்னும் வரும் காலத்தில் நம்ம அடல்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கு ஹியூமன் பாப்புலோமா வைரஸ், அதுக்கு ஒரு வேக்சினை வந்து நம்ம போடலான்னு அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு புறம் கம்யூனிகபிள் டிசீஸை முற்றிலுமாக இல்லாத நிலையை உருவாக்கிறோம். பொதுவாக உருவாகக்கூடிய நோய்களை வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸை அது சொட்டு மருந்தாக இருந்தாலும் இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் அந்த தடுப்பூசியை கொடுத்து தடுக்கக்கூடிய நிலையை அரசு எடுத்துகிட்டு இருக்குது. இன்னொரு புறம் தான் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்படி பன்முக நடவடிக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுக்கிற காரணத்தினால தான் நேற்று கூட மத்திய அரசு, குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் நம்முடைய தமிழ்நாடு அரசை பாராட்டினாங்க. ஐக்கிய நாடுகளுடைய உணவு பாதுகாப்பு துறையும் தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக பாராட்டினார்கள். மத்திய அரசு சார்பில் நேற்று வந்து நமக்கு முதல் பரிசு, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்ற அந்த நிகழ்வில் தமிழ்நாடு வந்து சிறந்த மாநிலம் என்று விருது நானும் அரசு செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நேற்று வந்து மத்திய அரசு அந்த விருது பெற்றோம். தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை இது போன்ற இப்போ இன்றைக்கு வந்து இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 2500 மாணவிகள் இதில் பங்கேற்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பள்ளி கல்லூரி மாணவிகள்கிட்ட, பள்ளி மாணவர்கள்ட்ட இந்த கருத்தை நம்ம எடுத்து சொல்கிறப்ப அது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுடைய உதவி எங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த வகையில் வரும் காலத்தில் ஒரு நோயற்ற தமிழகமாக உருவாக்குவதற்கு இந்த நல்லால நம்ம உறுதி எடுக்கணும். குடும்பத்தாரோட இருக்கிறவங்களை தாண்டி சிக்னல்களில் பிச்சை எடுக்க முடியுங்க, பெரும்பாலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்கனவே நம்ம வந்து அவங்க லெப்பரசிக்குன்னா நம்ம தனியாக ஹோம் வச்சுருக்கிறோம் சார். மாதாந்திரம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மாதாந்திர தொகை கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரியான நிலை நிச்சயமாக கிடையாது. அப்படி யார் இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு 3-4 அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட அவங்க ஒப்படைச்சு அவங்க ஒரு நல்ல மறு வாழ்க்கை வாழ்வதற்கு அரசு நிச்சயமாக உதவி செய்யும். வெரி லெஸ் நம்பர். நம்மள்கிட்ட வந்து இப்போ அந்த முகாமில் வந்து 3000க்கு உட்பட்ட அந்த நோயாளிகள் தான் நம்மள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவது போல் எங்கேனும் இருந்தால் கூட உடனடியாக தொண்டு நிறுவனத்தின் மூலம் அவர்களை எடுத்து உரிய நல் வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு அரசு ஏற்பாடு செய்யும். சமீபத்தில் நீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் வந்து 328 மருந்துகள் வந்து தடை செய்யப்பட்டன, அதாவது கூட்டு மருந்துகள் வந்து தடை செய்யப்பட்டன. இன்றளவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து அந்த மருந்துகள் வந்து விற்கப்பட்டு வருகிறது. சாடிடான் போன்ற மாத்திரைகள் விற்கப்பட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்ட்ன்றதும் ரொம்ப காலியாக இருக்குது. இதுக்கு தமிழக சார்பாக என்ன மாதிரி நடவடிக்கை? தடை செய்யப்பட்ட மருந்துகளை எந்த இடத்துலையும் விற்கக்கூடாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தில் இதை கண்காணிப்பதற்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ஏடி ட்ரக் கண்ட்ரோல்ன்ற மருந்து கட்டுப்பாட்டு துறையின் மூலமாக ட்ரக் கண்ட்ரோல் துறை இருக்குது. ஏற்கனவே நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் தான் நம்ம அடிஷ்னலாக ட்ரக் இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிறது ஏடி ட்ரக் கண்ட்ரோல், ட்ரக் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் நியமனம் செஞ்சாங்க. அவர்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவையற்ற மருந்துகளை, தடை செய்யப்பட்ட மருந்துகளை விற்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளனர்.